ஓம் நமோ வெங்கடேஷாயா. கோவை குட்டிசியா திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி விஷுக்கனியை முன்னிட்டு அதி அற்புதமான பழக்காப்பு அலங்காரத்தில் சுவாமி அருள்பாலிக்கிறார். அத்தனை பழத்தையும் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை போல தன் திருமேனியை சுத்தி சாத்திண்டு சுவாமி சேவசாதித்தருள்றான். இந்த ஆண்டு நாம் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய கிருபையினால எப்படி இந்த பழங்கள் பழமானதோ அதுபோல நம் அனைத்து காரியங்களும் சுவாமி விருத்திக்க செய்வார், பூர்ணத்துவம் பெற செய்வார். எம்பெருமான் ஆத்மார்த்தமா வேண்டிக்குங்கோ. வருகின்ற வைகாசி மாசம் ஜூன் 3, 4, 5 உற்சவருடைய பிரதிஷ்டை மகா கும்பாபிஷேகம், உற்சவர் கும்பாபிஷேகம் நடக்க போறது. அந்த திருமலையில எப்படி சுவாமி எழுந்தருளி இருக்காரோ அதுபோல திருமேனி நம்ம சன்னதியில பெருமாள் எழுந்தருள போறார். 5ஆம் தேதி கார்த்தால மகா கும்பாபிஷேகம், சாயந்தரம் திருக்கல்யாண உற்சவம் பெருமாளுக்கு நடைபெற இருக்கு. இந்த கல்யாண உற்சவத்துல பங்கேற்றுக்கிறது பெரிய பாக்கியம். வந்து சேவிக்கிறதே ரொம்ப விசேஷம். யாருனாலும் எம்பெருமானது திருக்கல்யாணத்துல கலந்துக்கலாம். பந்தல், வஸ்திரம், புஷ்பம், பிரசாதம், இப்படி அநேக கைங்கரியங்கள் இந்த மகோத்சவத்தில் இருக்கு. மாங்கல்ய தோஷங்கள்லாம் இருந்தால் அகன்றோடும், பல க்ஷேமங்கள் நம் இல்லங்களில் மங்கள காரியங்கள் எல்லாம் உண்டாகும். இப்பேற்பட்டதான சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தை அவசியம் கலந்துக்குங்கோ. வாங்கோ சேவிக்கலாம் கோவிந்தனை. ஜூன் 5ஆம் தேதி கார்த்தால மகா சம்பிரோக்ஷணம், சாயந்திரம் திருக்கல்யாண மகோத்சவம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் நமோ ராதே கிருஷ்ணா.